வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவிலேருந்து பிஹெச்பியில் ரெஸ்ட் ஏபிஐ எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு சிம்பிளாக ஒரு ரெஸ்ட் ஏபிஐ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ரெஸ்ட் ஏபிஐனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஏபிஐ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கிறேன், அந்த அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறது. ஆக்சுவலி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஜாவா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஜேடிபிசி அப்படின்னு ஒரு ஏபிஐ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜேடிபிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இடையில இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்னுடைய MySQL சர்வர் கூட பேசி இந்த டேட்டாவை எனக்கு வேணும், இந்த டேட்டாவை வந்து நான் எனக்கு தேவைப்படுது, அதை கொடுங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்காக இடையில ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி ஒரு ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஏபிஐ அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிஸ்டம் கூடயோ ஒரு லைப்ரரி ஃபைல் கூடயோ ஸோ ஏதோ ஒரு சர்வர் கூடயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாங்கிக்க போகிறோம். ஸோ இந்த ஏபிஐ அதோட அட்வான்டேஜ் என்ன, எதுக்காக அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்கலாம், இல்லை டேப்லெட் வச்சுருக்கலாம், இல்லை என்னோடய ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இருக்கலாம், வெவ்வேறு அப்ளிகேஷனாக இருக்கலாம், அந்த லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜில் எழுதக்கூடியதாக இருக்கலாம். இப்போ நான் வந்து கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குறேன்னா என்னோடய ரெக்வஸ்ட் எல்லாம் என்னது, ஏதோ ஒரு பர்டிகுலர் சர்வரில் தான் போய் வந்து டேட்டாவெலாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போ என்னுடைய டேட்டா அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜ் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து என்னுடைய டேட்டா வந்து ஜாவாவில் எழுதின ப்ரோக்ராமிங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும், பிஹெச்பியில் எழுதின ப்ரோக்ராமிங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் எழுதினவங்க, ஆங்குலரில் எழுதினவங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் மட்டும் எழுதினவங்க, ஸோ நோட் ஜேஎஸ் பேஸ் பண்ணவங்க, இதோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்குது. அது C++ பேஸ் பண்ண லாங்குவேஜாக இருக்கலாம். இந்த லாங்குவேஜ் டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், என்னுடைய டேட்டாவை அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் நான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ லாங்குவேஜ் இண்டிபெண்ட்டாக நான் என்ன பண்ண போகணும், டேட்டாவை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ நான் லாங்குவேஜ் இண்டிபெண்ட்டாக டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா இடையில ஒரு இன்டர்ஃபேஸ் எனக்கு தேவைப்படுது. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏபிஐன்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இந்த ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்னுடைய டேட்டா HTTPS சென்ட் ஆகும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது HTTP ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்லெஸ் டேட்டாவை அந்த ரெக்வஸ்ட் கிளைண்ட் வந்து கேட்குறாரு, அவர் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்டா வேணும், இன்றைக்கி கிரிக்கெட் ஸ்கோர், இன்றைக்கி நடக்கிற இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கிற கிரிக்கெட் ஸ்கோரை மட்டும் கொடுங்க அப்படிங்கிறது வந்து அவர் கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்ண முடியும்னா ப்ராசஸ் பண்ணும்போது எங்கேயுமே ஸ்டோர் பண்ண முடியாது. அது வந்து ஸ்டேட்லெஸ் டேட்டாவாக இருக்கும். அந்த ஸ்டேட்லெஸ் டேட்டாவை டிஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டுக்கு பேஸ் பண்ணுற மாதிரி நான் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு சர்வீஸ் பண்ணுறதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா HTTP ப்ரோட்டோகால், இதில் வந்து இந்த ரெஸ்ட் ஏபிஐக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, it defines a set of functions which developers can perform request and receive responses. That is request responses-ங்கிறது. ரெக்வஸ்ட்னா நான் வந்து எனக்கு வந்து இங்கிலாந்து இந்த பர்டிகுலர் கேப்டன் எவ்வளோ ஸ்கோர் அனுப்பிச்சிருக்காருங்கிற ரெக்வஸ்ட் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஸ்கோரை வந்து ரெஸ்பான்ஸாக எனக்கு அந்த சர்வர் வந்து நமக்கு கொடுக்கும். அது வந்து நான் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபோன் வந்து ஜாவா அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆங்குலர் பேஸ்டு அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நான் அதை வந்து அந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ணியிருக்கலாம். அப்போ லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜில் இருந்தாலும் எனக்கு வந்து டேட்டா வந்து சர்வீஸ் பண்ணுது. ஸோ இது வந்து இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மெத்தட், அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா HTTP மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, இந்த மாதிரி டெலிட், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து www ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து கூகுள்லேயே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நார்மலாக இருக்கக்கூடிய மொசில்லா ஃபயர்பாக்ஸ் ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், குரோம் ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஃபோன் ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம். இதெல்லாம் வெவ்வேறு லாங்குவேஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு டேட்டா அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் சர்வர்லேருந்து தான் வந்துட்டு இருக்கு. இடையில ஒரு இன்டர்மீடியேட்டர் இருக்கார், அவருக்கு பேர் தான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏபிஐ. அது வந்து ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ வந்து பிஹெச்பியில் எப்படி கிரியேட் பண்ணுறது, சிம்பிளாக ஒரு கிரெட் ஆப்ரேஷனுக்கான அதாவது ரெஸ்ட் ஏபிஐ எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜில் அப்படி நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டிவி மாதிரி, ஆக்சுவலி நம்மளுடைய டெஸ்க்டாப் காமிச்சிருக்காங்க டிவி மாதிரி. ஸோ இந்த டெஸ்க்டாப்லேருந்து என்ன, அது டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அங்கேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது. அந்த ரெக்வஸ்ட் எந்த மாதிரியான ரெக்வஸ்ட் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JSON, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி XML ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்க. இப்போ XML அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கீ வேல்யூ
வேல்யூ பேராக இருக்கக்கூடிய ஜேசான் அப்படிங்கிற ஃபார்மேட், இது நீங்கள் பொதுவாக படிச்சிருப்பீங்க, இல்லைனா ஜேசான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கூகுள் பண்ணி கூட பாருங்கள். ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா அப்படிங்கிறத வந்து அனுப்ப போகிறோம். அதாவது ரெக்வஸ்ட் அனுப்ப போகிறோம், டேட்டாவை வாங்க போகிறோம். டேட்டாவை ஜேசானாவும் அனுப்ப போகிறோம், பின்னாடி ஜேசானாவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா வந்து ரிட்ரை பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து டேட்டா வந்து நான் என்னோட சர்வர்லேருந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து பார்க்க போகிறேன். எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், பர்டிகுலர் யூஸரோட டீட்டெயில்ஸ் வேணும், கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் அப்படின்னா கெட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அந்த சர்வர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். போஸ்ட் அப்படின்னா நான் வந்து இங்கேருந்து நான் வந்து என்னோட டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதோ ஒரு வெப்சைட் போகிறேன், அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணால் தான் இந்த கோர்ஸை வந்து ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம வந்து சைன் அப் பண்ணணும். அப்போ சைன் அப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ இந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா வந்து அங்கே போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அடுத்து வந்து புட் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. புட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வேளை சைன் அப் பண்ணிட்டீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து என்னாங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஓகே. ஸோ இமெயில் ஐடி வந்து தவறாக கொடுத்துட்டீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இமெயில் எதுவுமே வரல, இன்னும் மொபைல் நம்பர் ஓடிபி வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க, இமெயில் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நம்ம உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணுறோம். அப்போ அப்டேட் பண்ணுறதுக்காக புட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை தேவையில்லை, இந்த வெப்சைட்லேருந்து எனக்கு அடிக்கடி ஓயாமல் மெயில் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒன்று அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்லைனா அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணால் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு டெலிட் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த 4 மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய PHPயில் REST API வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இது வந்து கிளைண்ட் சைடு, இது வந்து சர்வர் சைடு. அப்போ சர்வர் இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சர்வர் வந்து யூஸ் அண்ட் MySQL சர்வர். அதில் வந்து எக்ஸாம்பிள் அப்பாச்சி சர்வர் தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து PHPக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த அப்பாச்சி சர்வரும் MySQL சர்வரையும் வந்து நம்மளுடைய அப்பாச்சி வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்காகவும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக MySQL சர்வரும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த JSON ரெக்வஸ்ட்டை வந்து யார் மூலமாக கிளைண்ட்டாக நான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா போஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த REST API எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி போஸ்ட்மேன் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது என்னுடைய ஜேசானாக வந்து நான் ஒரு டேட்டாவை எப்படி என்னுடைய சர்வரில் போய் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து விவாதிக்க போகிறோம். நன்றி நண்பர்களே.